கொடைரோடு அருகே நாகையகவுண்டன்பட்டியில் முத்தாலம்மன், காளியம்மன், பகவதியம்மன், மாரியம்மன் கோயில் ஆனித் திருவிழாவில் இன்று கிராம மக்கள் வளமுடன் வாழ வேண்டி 1500க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற சிறப்பு விளக்கு பூஜை நடைபெற்றது. கொடைரோடு அருகே உள்ள நாகையாகவுண்டன்பட்டியில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த முத்தாலம்மன், காளியம்மன், பகவதியம்மன், மாரியம்மன் திருக்கோவில் ஆனித் திருவிழா நடைபெற்றது. முத்தாலம்மன் உற்சவ சிலை மற்றும் பூங்கரகங்களால் ஜோடிக்கப்பட்ட காளியம்மன், பகவதி அம்மன், மாரியம்மன் பூக்கரகங்கள், தாரை தப்பட்டை வானவேடிக்கைகள் முழங்க பூஞ்சோலையிலிருந்து ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து முளைப்பாரி, மாவிளக்கு ஊர்வலம் நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடம், தீசட்டை எடுத்து பொங்கல் வைத்து நேர்த்தி கடன் செலுத்தினர்கள். இதனையடுத்து 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற சிறப்பு விளக்கு பூஜை நடைபெற்றது. கிராம மக்களின் துயர் நீக்கி நோய் நொடியின்றி வாழவும், குழந்தைகளின் கல்வி அறிவு பெருகவும், விவசாயம் மற்றும் தொழில் வளம் பெருக்கிடவும், கிராமம் சுபிட்சம் பெறவும் வேண்டி சிறுமி முதல் மூதாட்டி வரை அனைத்து பெண்களும் திரளாக பங்கேற்ற சிறப்பு விளக்கு பூஜையில் அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் கூற, அதற்கேற்றவாறு தாங்கள் ஏற்றி வைத்த குத்து விளக்குவிற்கு மலர் தூவி சிறப்பு பூஜையில் ஈடுபட்டனர். சுற்றுவட்டாரப் பகுதிகளில் விளக்கு பூஜை நடைபெறும் முக்கிய திருவிழா இவ்விழாவாகும். மேலும் இத்திருவிழாவிற்கு சென்னை, மதுரை, கோவை, நெல்லை, திருச்சி மற்றும் திண்டுக்கல், மதுரையிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.